ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிப்போம். சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடக்கூடிய பலனை நான் உண்டாக்குவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடக்கி போடக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் என்னை சுற்றிலும், என்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் அநேக பகைஞர்களின் கூட்டம், பழிகாரர்களின் கூட்டம் என்னை மேற்கொள்ளும்படியாய், என்னை ஜெயிக்கும்படியாய், என்னை கீழே தள்ளிவிடும்படியாய் ஒரு கூட்ட ஜனம் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், என்னோடு அப்பம் புசித்திட்டவனே எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினான் என்று. இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனம் என்னுடைய விழுகையை பார்த்து ரசிப்பதற்காக, என்னுடைய அழுகையை பார்த்து கொண்டாடுவதற்காக ஒரு சில பகைஞர்கள் கூட்டம் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் அவைகள் போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமைகளை அடக்கி போடக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எந்த பகைஞன் எழும்பி வருகிறானோ, எந்த பழிகாரன் வல்லமைகள் எழும்பி வருகிறதோ, அந்த வல்லமைகளை அடக்கி போடக்கூடிய ஒரு புதிய பலனை நான் உண்டு பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பலன் சாதாரண பலன் அல்ல, கழுகுக்கு ஒப்பான பலன் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களிடத்தில் உண்டு என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பலத்தை எல்லாம் கர்த்தர் எதற்காக எனக்கு தருகிறார் என்று சொன்னால், அவனுடைய கிரியைகளை அழித்து போடக்கூடிய வல்லமையை தான் ஆண்டவர் எனக்கு பலனாய் தருகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன் சாதாரணமானது அல்ல. உங்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிற வல்லமைகள் சாதாரணமானது அல்ல. இந்த வல்லமைகளை ஆண்டவர் எதற்காய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், சில வல்லமைகளை அடக்கி போடும்படியாய் கர்த்தர் இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எந்த வல்லமைகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ, எது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதோ, அந்த வல்லமைகளை அடக்கி போடக்கூடிய ஒரு பலனை நான் உண்டு பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். நான் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் செபிக்கும் பொழுதே தேவன் தம்முடைய வல்லமையை அடக்கி போடக்கூடிய ஒரு அதிகாரத்தின் வல்லமையை, ஒரு ஆளுகையின் பலனை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்துவாராக. நான் சொல்லுகிறேன், இந்த பலத்தோடு நீங்கள் எழும்ப ஆரம்பியுங்கள். இந்த வல்லமையோடு நீங்கள் எழும்ப ஆரம்பியுங்கள். எத்தனை பழிகாரர்கள் வந்தாலும், எத்தனை பகைஞர்கள் வந்தாலும், அவர்களை அடக்கி போடக்கூடிய, அவர்களை கீழே தள்ளக்கூடிய சில பலனை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், என்கிட்ட என்ன பலன் இருக்குது? ஸ்தோத்திரம். என்கிட்ட என்ன பலன் இருக்குது? நான் சாதாரணமா இருக்கிறேனே. எரேமியா சொன்னா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், பேச அறியாய் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசே சொன்னா, நான் திக்கு நாவும் மந்த நாவுமா இருக்கிறேன், எனக்கு பேச்சே வராது, நான் திக்குவாயா இருக்கிறேன்.
ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை உன் வாயில வைப்பேன். கிதியோன் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், எல்லா கோத்திரத்திலையும் ரொம்ப சின்ன கோத்திரம் என் கோத்திரம். சவுலை அழைக்கும் பொழுது அவன் அதே வார்த்தை, சின்ன கோத்திரம் நாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க யார் அப்படிங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை பரலோகம் தீர்மானிக்கிறது. பிரைஸ் காட். நீங்க நினைக்கலாம், என்னால என்ன முடியும், என்னால என்ன சாதிக்க முடியும், என்னால என்ன ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், பகைங்கனையும் பழிகாரர்களையும் அடக்கி போடக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அந்த பலனை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பகைங்கனை அழிக்கக்கூடிய பலனை பெற்றவர்கள். பிரைஸ் காட். அது மந்திரவாதத்தின் வல்லமையாய் இருந்தாலும் சரி, அது பிள்ளி சூனியத்தின் பகைங்கனாய் இருந்தாலும் சரி, தோத்திரம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உனக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கும் ஒரு கூட்ட துரைத்தனங்கள், ஒரு கூட்ட அதிகாரங்கள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வல்லமைகளை நீ அடக்கி போட முடியும். இந்த வார்த்தையை ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தை எது ஆளுகை செய்கிறது, யாரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, எந்த பகைங்கனின் வல்லமைகள் யாரை பிடித்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பலனை பெற்றுக்கொண்டு எழும்ப ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். இதுவரை உங்களை அடக்கி வைத்த அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரை அடக்கி வைத்த, உங்களுடைய கையின் பிரயாசங்களை அடக்கி வைத்த சில வல்லமைகளை இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு அவைகளை நீங்கள் அடக்க போகிறீர்கள். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஒரு உன்னதத்தின் பலன் இறங்கி வரப்போகிறது. மரியாள் மேலே இறங்கின அந்த உன்னத ஆவியானுடைய பலன் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதனுடைய நோக்கமே அவனுக்கு பயந்து ஓடுவதற்காய் அல்ல, அவனை பார்த்து பின்வாங்கி ஓடுவதற்காய் அல்ல, அவனை அடக்க போறோம். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்பிக்கையா சொல்ல ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், மந்திரவாதத்தை நீங்கள் அடக்க போகிறீர்கள், பிள்ளி சூனியத்தை நீங்கள் அடக்க போகிறீர்கள், விரோதமாய் எழும்புகிற சாபத்தை நீங்கள் அடக்க போகிறீர்கள். எத்தனை பாவத்தின் வல்லமைகள் மோதினாலும் நீங்கள் அதை அடக்க போகிறீர்கள். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எத்தனை மனுஷீக துர் ஆலோசனைகள், எத்தனை துன்மார்க்கர்கள், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அத்துணை பேரையும் அடக்கி போடக்கூடிய ஒரு பலன கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டு பண்ண போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நான் சொல்லுகிறேன், அந்த பலன் இறங்கி வரப்போகிறது. நான் இப்படி உங்களுக்காய் செபிக்க போகிறேன். கழுகு கோப்பான பலன் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்த போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை பலவீனன் என்று நீங்க நினைக்கலாம், இவங்களை வச்சுத்தான் பலவான கர்த்தர் வெட்கப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். நீங்க உங்களை நினைக்கலாம், நான் சாதாரணமானவன், என்கிட்ட என்ன இருக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, குழந்தைகள் பாலகர் வாயினால் நான் அந்த பலனை வச்சிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், நான் குழந்தை, நான் இப்பதான் ஸ்டார்டிங்ல நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் என்ன தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வச்சுத்தான் நான் பெரியவர்களை கீழே தள்ள போறேன். ஒன்ன நீ குழந்தை குழந்தைன்னு சொல்றாங்களே, நீ சிறு பிள்ளை பாலகர்னு சொல்றாங்களே, ஒன்ன வச்சுத்தான், உன் அற்பமான ஜெபத்தை வச்சுத்தான், உன் அற்பமான விசுவாசத்தை வச்சுத்தான், உன் குழந்தைத்தனமான அந்த விசுவாசத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஜெபத்தையும் வச்சுத்தான் பெரிய பெரிய பகைங்கனை நான் தீர்த்து கட்ட போறேன், பெரிய பெரிய பழிகாரனை நான் அடக்கி போட போகிறேன். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. இந்த வார்த்தையை கர்த்தர் டைரக்டா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் குழந்தைகள் தான். நீங்கள் நானும் அவரால் ஸ்தோத்திரம் சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள் தான், குமாரர்கள் தான், பாலகர்கள் தான். ஸ்தோத்திரம். ஆனா அவன் நினைக்கிற மாதிரி பாலகன் நான் அல்ல, அவன் நினைக்கிற மாதிரி குழந்தை நான் அல்ல. இந்த குழந்தை அழுகிற குழந்தை அல்ல, இந்த குழந்தை அடக்கி போடுகிற குழந்தை. பிரைஸ் காட், ஹalleluya. இந்த குழந்தை பின்வாங்கி போகிற குழந்தை அல்ல. இந்த குழந்தை ஸ்தோத்திரம் 1000 பேர் வந்தாலும், வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் அத்துணை வல்லமைகளை அடக்கி போடக்கூடிய ஒரு வல்லமை உள்ள குழந்தையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த பலனை வச்சு யோர்தானை பிளக்க முடியும்,
இந்த பலனை வச்சு எரிகோ கோட்டையை ஒரு கல் இராதபடி ஸ்தோத்திரம். அன்னைக்கு வேற ஒண்ணுமே செய்யல, நாவுகளை திறந்து கர்த்தர் உங்க நாவல் அந்த பலனை வச்சார். ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த எரிகோ கோட்டை ஒரு கல் இராதபடி தரைமட்டமானது போல நான் சொல்லுகிறேன், அடக்கி போடக்கூடிய பலனை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் அடக்கி ஆண்ட எல்லா வல்லமைகளையும் அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அடக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கும் பொழுதே அந்த காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், மரியாள் மேல் இறங்கின அதே உன்னதமானவுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. கண்களை மூடி என்னோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால அந்த உன்னத பலன் இறங்கி வருவதாக, அந்த உன்னதத்தின் பலன் இறங்கி வருவதாக. எஸ் லார்ட் இன் ஜீசஸ் நேம். இப்பொழுதே எல்லா தடைகளை உண்டு பண்ணுகிற வல்லமைகளும் என் ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. எஸ் லார்ட் ஹல்லேலூயா. எல்லா பகைஞனுடைய கிரியைகளை, எல்லா சத்துருவின் வல்லமைகளை அடக்கி போடக்கூடிய ஒரு உன்னதமானவருடைய பலன் என் ஜனத்தின் மேல் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை அப்படியாய் நீ பலப்படுத்தினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்க குழந்தைன்னு நினைக்காதீங்க, உங்க வாயில தான் அடக்கி போடக்கூடிய அதிகாரத்தை பலனை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் இந்த பலனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.